இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்லேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல் கிண்ணம் நூலுங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமாக நூல் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அப்போ இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னா தமிழ்நாடு தான். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வரலாம். ஸ்டீல் சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸ்டீலுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டாடா ஸ்டீல் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா டாடா ஸ்டீல் தான் இந்தியாவில் அதிகமாக ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி. இது இருக்கக்கூடிய பகுதி ஜாம்ஷெட்பூர். இது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. அப்போது ஸ்டீல் சிட்டினா ஜாம்ஷெட்பூர் அப்படின்னு சொல்லிடலாம். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெட்ராய்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். டெட்ராய்னா வேறு ஒன்றும் கிடையாது. மெக்சிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய வாகன தொழிற்சாலை நிறைந்த ஒரு பகுதியை தான் டெட்ராய்டுன்னு சொல்கிறோம். இப்போது இந்தியாவில் வாகன தொழிற்சாலை நிறைந்த பகுதி எது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சென்னை தான். அப்போது டெட்ராய்ட் ஆஃப் ஆசியா அப்படின்னு கேட்கும்போது சென்னை தான் ஆன்சர். இப்போ லாஸ்ட்டாக பார்க்கலாம். பின்னலடை நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.